Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Vivo Y29 5G மொபைல் அமேசான்ல Flipkartல லான்ச் பண்ணல. இப்போதைக்கு இந்த மொபைல் ஆஃப்லைன் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அது போக அவங்களோட ஓன் வெப்சைட்ல Vivo வெப்சைட்ல அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைல் ஆன்லைன்ல வந்தோனே இதோட லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த Vivo Y29 5G ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 5G போன், அது Vivo தரப்புல இருந்து நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸோட இந்த வட்டம் 3 கலர் வேரியன்ட்ல 4 பேஸ் வேரியன்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 14,000க்கும் ஒரு 2 மிடில் வேரியன்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஹையர் வேரியன்ட் 256GB வேரியன்ட் ஒரு 19,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, அது போக இந்த மொபைல் என்ன கான்செப்ட்ல நம்ம எடுக்கலாம், இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், டே டு டே லைஃப்ல இதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அண்ட் உங்களுக்கு டீடைலான ஸ்பெக்ஸ் இந்த வீடியோல நம்ம டீடைலா பேசுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதான் Vivo Y29 5G பாக்ஸ். ஒரு முன்னாடி Vivo Y29 5G மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு பபிள் டைப்ல நம்மளுக்கு கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபைனலா ஒரு 44 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். Vivo Y29 5G இதை பொறுத்தளவு இப்போதைக்கு ஆன்லைன்ல அவைலபிள் கிடையாது, ஆஃப்லைன்ல மட்டும்தான் இருக்கு. இந்த பூர்விகா அண்ட் சத்யா மொபைல்ஸ் இது மாதிரி அவைலபிளா இருக்கு. அது போக விவோட ஓன் வெப்சைட்லுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் தட் இதோட ஆன்லைன்ல அவைலபிள் ஆனோனே அதோட பையிங் லிங்க் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க அண்ட் 4 பேஸ் வேரியன்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 120GB வேரியன்ட் ஒரு 14,000க்கும் அண்ட் 6 120GB வேரியன்ட் ஒரு 15,500 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 8 120GB வேரியன்ட் ஒரு 17,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 19,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 கலர்ஸ் அண்ட் 4 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து பார்ப்போம். பேக் சைடுல உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக்கான பில்ல கொண்டு வந்திருக்காங்க. நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ் எடுத்து வந்திருக்காங்க. இப்போ பாட்டம்ல விவோ பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் கேமரான்னு பார்க்கும்போது ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பக்க அண்ட் பாட்டம்லயே உங்களுக்கு ரிங் ஷேப்ல உங்களுக்கு ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி கட் அவுட்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் இதோட ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல டூயல் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. இதோட வெயிட்னு பார்க்கும்போது 198 கிராமும், திக்னஸ் 8.1 mm திக்னஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அது போக ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான் உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் Vivo Y29 5G மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.68 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 120 Hz ரேட், 1000 nits பிரைட்டரான ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வித் உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமரா. 264 ppi இதோட டிஸ்பிளே டென்சிட்டி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே இந்த டைம் Vivo Y29 5Gல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 198 கிராம், திக்னஸ் 8.1 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு ஃப்ரண்ட் டச் OS 14, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஸ்டோரேஜ் ஸ்பீடுக்காக eMMC 5.1 தான் கொண்டு வந்திருக்காங்க. LPDDR4X RAM, மெமரி கார்டு 1TB யூஸ் பண்ணிக்கலாம். அட் டைம் டூயல் 5G சிம் இல்லனா 1 5G சிம் இல்லனா மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க 5G பேசும்போது ஜியோ அண்ட் ஏர்டெல் 5G எடுக்குது. அது போக இங்க
IP64 ரேட்டிங் வித் மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இதுல இவங்க இன்னொன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, இது என்னதே மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் இருந்தாலும் சோ ஹையர் டியூரேஷனுக்கு இந்த போன் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு மீடியமான ஒரு டேமேஜுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பெரிய அளவுக்கு நம்ம ரஃப் அண்ட் டஃபா யூஸ் பண்றதுக்கு இந்த மிலிட்டரிக்கு இந்த போன் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிராண்டே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அது போக வைஃபை டுவல் பேண்ட் சப்போர்ட்டும், ப்ளூடூத் 5.4 FM ரேடியோ, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட விவோ Y29 5G மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க 4 years வரைக்கும் பேட்டரிக்கு இங்க டியூரபிள் வரும்னு சொல்லிட்டு இங்க விவோ கிளைம் பண்றாங்க. இங்க சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1.5 hours ஆகுது, அதாவது 1.5 மணி நேரம் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP, செகண்டரி AI லென்ஸ். இங்க ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இங்க உங்களுக்கு AI எரேஸ் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது போக ரிங் லைட் LED சப்போர்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா 1080, 30 and 60 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். இங்க OIS கிடையாது, EAS சப்போர்ட்டும் கிடையாது. சோ அது போக இங்க நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தட் இங்க அல்ட்ரா வைட் கிடையாது, உங்களுக்கு மேக்ரோ கூட கிடையாது, டெப்த்தும் கிடையாது, AI லென்ஸோட முடிச்சிட்டாங்க. சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட கொண்டு வந்திருக்கு. இங்க பிரைமரி சென்சார் 50 MP டேலைட்ல நல்லாவே பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். சோ இந்த மொபைல் எடுத்து 2-3 ஷார்ட்ஸ் இதோட அட்டாச் பண்றேன், எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைலுக்கு MediaTek Dimensity 6300 சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 6nm ஆர்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மிட் ரேஞ்சான சிப்செட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அதனால இந்த மொபைல்ல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து டே டு லைஃப் ஒரு மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுலயும் இருக்கு. சோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும் போதும் நல்ல ஒரு கன்வென்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனா இங்க டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக இங்க eMMC 5.1 தான் கொடுத்திருக்காங்க, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆனா LPDDR4X RAM இருக்கு. என்னதே இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஃபன் டச் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல் இருக்கு. நல்ல ஆப்டிமைஸோட இந்த சிப்செட் ரன் பண்றதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். சோ ஒரு டே டு லைஃப்ல ஒரு நல்ல சிப்செட் இந்த மொபைல்ல இந்த விவோ Y29 5G எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ Y29 5G மொபைல் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் எடுத்தீங்கன்னா அந்த அமேசான், பிளிப்கார்ட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு கிடையாது. ஆன்லைன்ல வந்தோடனே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வர செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு ஆஃப்லைன் ஸ்டோர் இந்த பூர்விகா, இந்த சத்யா இது மாதிரி விஷயங்கள் நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த மொபைல் கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் அவங்களோட ஓன் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு, 3 கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு, நீங்க அங்க அது மூலமா பை பண்ணிக்கலாம். ஓவரால் தட் இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இல்ல, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னு பார்க்கும்போது கேமரான்னு பார்க்கும்போது செகண்டரி சென்சாரே இல்ல உங்களுக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வெறும் 8 MP தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க AMOLED கொண்டு வரல, இங்க IPS LCD டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் பாசிட்டிவ்ல இருந்து பார்ப்போம். இங்க பாசிட்டிவ்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 1000 nits பிரைட்டான டிஸ்பிளேயும் இருக்கு. அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது போக சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ்லயுமே நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டோட எடுத்து வந்திருக்காங்க. இந்த மொபைல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வரும் இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு பேட்டரி செக்மெண்ட்ல பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ண 44 வாட் சார்ஜர் இருந்தாலும் பேட்டரியோட எம்ஏஹெச் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. சோ டியூரேஷன் கொஞ்சம் கூடுதலா எடுக்குது, 0 to 100 ரீச் ஆகுது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. சோ அது போக சிப்செட் இங்க பிரச்சனை கிடையாது. சோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். சோ நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த மொபைல் நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட்டே ஒரு 4120GB வேரியன்ட் நல்லா தான் இருக்கு. அது போக இங்க மிடில் வேரியன்ட்ல வந்து ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 1500 வித்தியாசத்துல 6/120GB வேரியன்ட்டும் இல்லனா 8/120GB வேரியன்ட்டும் 17000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ என்னோட ரெக்கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 6/120GB வேரியன்ட் எடுங்க. வெறும் 5500 ரூபாய்க்கு 5G மோடத்தோட உங்களுக்கு ஸ்பேசஸ் கூடுதலா இருக்கும். பஜாஜ் பத்தி மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இந்த 6க்கு 8க்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்க போறது கிடையாது டே டு டே லைஃப்ல. இல்லங்க நான் ஒரு நார்மலான ஒரு யூசர் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு இந்த 4/120GB வேரியன்ட் வெறும் 14000 ரூபாய்க்கு ஒரு தாறுமாறான ஒரு மொபைல்னே சொல்லிக்கலாம். சோ உங்களோட தேவைகள் என்ன? நான் தினந்தோறும் நான் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இந்த மொபைல் மூலமா பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் தெரியும். அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த போன்ல ஃபுல்ஃபில் இருக்கும் பட்சத்தில் தாராளமா இந்த மொபைல் எடுக்கலாம். இல்லங்க எனக்கு நிறைய விஷயங்கள் டிராபேக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைல் ஸ்கிப் பண்ணிட்டு வேற பிராண்டுக்கு நம்ம தாவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓவரால் தட் இந்த விவோ Y29 5G மொபைல், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.